என்னடா இது! பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து எல்லாரோடையும் வரிசையா வந்து பிரச்சனை ஆயிட்டே இருக்குது. இந்த ப்ரோமோலயும் பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் வெர்சஸ் ரம்யா இவங்க 2 பேருக்குள்ள தான் பிரச்சனை. கெமி எது சொன்னாலும் தப்பு, பிரவீன் எது சொன்னாலும் தப்பு. ஆனா நீங்க மட்டும் எல்லார் விஷயத்துலயும் மூக்க நுழைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "சொல்றத கேளுப்பா" அப்படின்றாரு. ஆனா அவரோட பாடி லாங்குவேஜ் வந்து அப்படியே அந்த கைய கொண்டு வந்து மூஞ்சிகிட்ட அப்படி இது பண்ணிட்டு, ரொம்ப அக்ரெசிவா தான் வந்து அவர் பிஹேவ் பண்றாரு. ஸோ அத பார்த்தோனே நம்ம ரம்யாவுக்கு பயங்கரமா ட்ரிகர் ஆயிருது. அந்த வேலைலாம் என்ட்ட வச்சுக்க கூடாது அப்படின்ட்டு அவங்க எடுத்தோனே வந்து எக்ஸ்ட்ரீம் ட்ரிகர் மோடுக்கு போயிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அத பார்த்தோனே வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து நாகரிகம்னா என்னன்னு தெரியுமா? அப்படின்னோனே யார சொல்ற? அப்படின்னு மாத்தி மாத்தி சண்டை. இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கமருதீன் வந்து ஆல்ரெடி வாட்டர்மெலன் ஸ்டாரோட நேத்து பிரச்சனை ஆயிருச்சு. ஸோ அவரும் கரெக்ட்டா உள்ள வந்துட்டாரு. எஃப்ஜேயும் வந்துட்டாங்க. எஜுகேஷன்னா என்னன்னு தெரியுமான்னு 2 பேரும் கத்துறாங்க. பட் இந்த சீன நல்லா நோட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கமருதீனுமே வந்து லைட்டா சிரிச்சுட்டு தான் இருக்காரு. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா, துஷாரு, அப்சராலாம் வந்து பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் பார்வதி அண்ட் ஆதிராயும் லைட்டா ஒரு ஸ்மைலோட இருக்காங்க. ஸோ எதனால அந்த சண்டை நடந்துச்சு? இவங்க வந்து எஜுகேஷன்னா என்னன்னு தெரியுமான்றத கோவமா கேட்டாங்களா? இல்ல ஒரு மாரி நக்கலா கேட்டாங்களா? அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ ஆல்ரெடி நேத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் அண்ட் ஃபர்ஸ்ட்டு பிரவீன் இவங்களுக்குள்ளார வந்து ஃபிசியோ பண்றவங்க வந்து டாக்டர் கேட்டகரியிலேயே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி அதில ஒரு ஆர்கியுமென்ட் ஆகி, இதில கெமி வேற வந்து நடுவுல இன்வால்வ் ஆயிட்டாங்க. எனக்கு இப்ப ஃபோன் இல்ல, கூகுள் இல்ல செக் பண்றதுக்கு. நான் வெளிய போய் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு, அதெல்லாம் படிச்சா உனக்கு புரியாது அப்படின்னு வேற அவரு சொல்ட்டாரு. அத கேட்டோனே நம்ம கெமி அந்த பாயிண்ட்ட நல்லா புடிச்சுக்கிட்டாங்க. படிச்சா எப்படி எனக்கு புரியாதுன்னு நீங்க சொல்வீங்க அப்படின்னு சொல்லி, இவங்க 2 பேரோட சண்டை நடந்தது. இதில கேப்ல வந்து கமருதீன் வேற வந்துட்டாரு. நடிக்கிறதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம்னு எப்படி நீங்க சொல்லலாம்? இத்தன பேரோடையும் நேத்து சண்டை போட்டாரு. இன்னைக்கு பார்த்தா திரும்ப ரம்யா ஆட் ஆயிட்டு, எஃப்ஜே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆட் ஆயிட்டாங்க. வாட்டர்மெலன் ஸ்டார் சில விஷயங்கள் பண்றப்போ, அவர் ஆப்போசிட்ல கேட்கிறப்போ நல்லா தான் இருக்குது. கேளுங்கடா அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வருது. பட் எனக்கு என்னமோ அவர சும்மா விட்டா அவர் பாட்டுக்கு போயிருவாரு. ஆனா இந்த மாரி எல்லாம் பிரச்சனை பண்ணி பண்ணி அவர வந்து மேல கொண்டு வர மாரியே ஒரு ஃபீலிங். என்னதான் இருந்தாலும் எல்லாருமே சேர்ந்து ஒருத்தர் மேல கோவப்பட்டுட்டு, சண்டை போட்டுட்டு அது வந்து டார்கெட் பண்ற மாரியான ஒரு ஃபீல குடுத்துருச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த சாஃப்ட் கார்னர வந்து அவர் கெயின் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அவர வந்து அப்படியே சும்மா விட்டுருங்களேன் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஸோ பார்ப்போம். லைவ்ல பார்த்தா தான் தெரியும் எக்ஸாக்ட்டா என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு. அதே மாரி நேத்து நடந்ததுல பார்த்தீங்கன்னா, நம்ம பிரவீன் காந்தி அண்ட் நந்தினி இவங்களுக்குள்ளார ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கும். அப்ப அவரு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணுங்கன்னா பார்த்தீங்கன்னா, நேச்சுரலா அவங்க பொறாமப்படுவாங்க. பசங்க கிட்ட அந்த குணம் கிடையாது. பொண்ணுங்கள வந்து அப்படிதான் படைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாரிலாம் நெறைய பேசிருவாரு. ஸோ அந்த இடத்துல நம்ம நந்தினி பேசினதெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்தது. இந்த மாரி ஜெனரலைஸ் பண்ணாதீங்க. பொண்ணுங்களும் சரி, பசங்களும் சரி 2 பேர்கிட்டயுமே அந்த மாரியான ஒரு குவாலிட்டி இருக்கு. பொண்ணுங்கன்னா இப்படிதான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாரி நீங்க ஜெனரலைஸ் பண்ணாதீங்க அப்படின்னு கொஞ்ச நேரம் ஆர்கியூமென்ட் போயிட்டு இருந்தது. பெண் என்பவள் இயக்கும் சக்தி அப்படின்ற மாரிலாம் வந்து பயங்கரமா அவர் பேசியிருப்பாரு. ஆனா அவரு நாமினேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார நாமினேட் பண்ணிட்டு ஒரு பாயிண்ட் ஒண்ணு கரெக்ட்டா சொல்லியிருப்பாரு. இன்னும் ஒரு பிக் பாஸ் கேம்க்குள்ளேயே வராத மாரி இருக்கு. அவரு வந்து ஒரு பெர்சனல் கேம் விளையாடிட்டு இருக்காரு. அதாவது அவரோட பப்ளிசிட்டிய வச்சுக்கிட்டு, நான் வந்து இவ்ளோ நான் வாட்டர்மெலன் ஸ்டார் நான் யாருன்னு தெரியுமான்ற மாரி அதுக்குள்ளாரயே தான் அவர் கேம் விளையாடிட்டு இருக்காரு அப்படின்ற மாரி ஒரு பாயிண்ட்ட சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து நாமினேஷனுக்கு நின்னுட்டு, அதுக்கான காரணத்த வந்து சொல்றப்போ ஸ்டார்ட்டிங்ல ரொம்ப நேரமா எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாரு. அதாவது ஆப்போசிட்ல இருக்கவங்க ஹர்ட் ஆயிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, எனக்கு இதெல்லாம் சொல்றப்போ சங்கடமா தான் இருக்கு. நீங்க இதெல்லாம் சொல்றப்போ எனக்கு கூட தான் சங்கடமா இருக்கு அப்படிங்கிற மாரி டக்குனு பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு தக் லைஃப் மொமெண்ட்ட போட்டிருப்பாரு. ஸோ நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் வெர்சஸ் கெமியா இருக்கட்டும், பிரவீனா இருக்கட்டும், கமருதீனா இருக்கட்டும், ஈவன் இப்ப வந்து ரம்யா. ஸோ இவங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனையில யார் சைடு வந்து நியாயம் இருக்கு? எல்லாரும் வாட்டர்மெலன் ஸ்டார வந்து பர்ப்பஸா டார்கெட் பண்றாங்களா பிளான் பண்ணி? இல்ல நிஜமாலுமே அவர் போய் எல்லா பிரச்சனையிலயும் மாட்டிக்கிறாரா? யார் சைடு கரெக்ட்? யார் சைடு தப்பு? நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.